ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை 2026 அன்று தங்கம் வெள்ளிக்கு பதில் இதுவும் வாங்கலாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதி அன்று சிறிய அளவிலாவது தங்கம் வெள்ளி வாங்குவது பலரது பழக்கம். ஆனால் தற்போது நாளுக்கு நாள் தங்கத்தின் விலையும் அதற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தங்கம் வெள்ளி நகைகளை அனைவராலும் வாங்க முடியாது. அதனால் அட்சய திருதி என்று தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கினால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதி என்று தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதால் அது பெருகி கொண்டே செல்லும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்போதும் குறையாமல் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் பலரும் அட்சய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி காசுகள் தங்க நகைகள் போன்றவற்றை வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். ஆனால் தற்போது தங்கம் மற்றும் வெள்ளி விற்கும் விலைக்கு அனைவராலும் தங்கம் வெள்ளி வாங்குவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாகும். இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இந்த திருதியை திதி ஏப்ரல் 19 காலை 10:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 20 காலை 7:27 மணிக்கு நிறைவடைகிறது. இதனால் தங்கம் வெள்ளி அல்லது அதற்கு இணையான பொருட்களை வாங்க நினைப்பவர்கள் ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் ஏப்ரல் 20 காலை 5:51 மணி வரையிலான நேரத்தில் வாங்கலாம். இதனால் அதிர்ஷ்டம் பெருகும் என சொல்லப்படுகிறது. அட்சய திருதியன்று தங்கம் வெள்ளிதான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. செழிப்பு, நேர்மறை, அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதால் அட்சய திருதியன்று தங்கம் வாங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் அதற்கு இணையான பலன்களை தரும் மங்கள பொருட்களை அட்சய திருதியை நாளில் வாங்கலாம். அப்படி தங்கம் வெள்ளிக்கு இணையாக வேறு என்னென்ன பொருட்களை அட்சய திருதியன்று வாங்கலாம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மண்பாண்டங்கள். அட்சய திருதியன்று புதியதாக மண்பாண்டம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாகும். களிமண் என்பது செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களின் அடையாளம். அதனால் அட்சய திருதியன்று புதிய மண்பாண்டம் வாங்கி அதில் தண்ணீர் நிரப்பி அதை தானம் செய்வது நல்லது. அல்லது வீட்டில் வைப்பது மன அமைதி, நிலைத்தன்மை ஆகியவற்றை தரும் என சொல்லப்படுகிறது. அட்சய திருதியன்று சமையல் அறைக்கு தேவையான புதிய பாத்திரங்கள், சமையல் உபகரணங்கள் ஆகியவற்றை வாங்கலாம். இது குடும்ப வளம், செழிப்பு, நல்வாழ்வு, மங்களம் ஆகியவற்றை குறிக்கிறது. அதனால் இந்த பொருட்களை வாங்குவது நல்லது. வெண்கலம், பித்தளை பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். அடுத்ததாக தங்கம் குரு பகவானுக்கு உரிய உலோகம். கொண்டைக்கடலை குரு பகவானுக்குரிய தானியம். அதனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் குரு பகவானின் அருள் கிடைக்க அட்சய திருதி என்று கொண்டைக்கடலை, அரிசி ஆகியவற்றை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு. இதனால் வீட்டில் நிதி தொடர்பான சிக்கல்கள் குறைந்து புதிய வருமானம் பெறுவதற்கான வழிகள் திறக்கும். அடுத்ததாக வெள்ளை நிறம் என்பது சுக்கிர பகவானுக்குரிய நிறமாகும். அதனால் செல்வம் பெருக மல்லிகைப்பூ, பச்சரிசி, கல்லுப்பு போன்ற வெள்ளை நிற பொருட்களை அட்சய திருதியன்று வீட்டில் வாங்கி வைத்து வழிபடலாம். வழிபட்ட பிறகு இந்த பொருட்களை எடுத்து தினசரி பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மஞ்சள், குங்குமம். மங்களகரமான பொருட்களான மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை வீட்டில் வாங்கி வைக்கலாம். இவற்றை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவதால் லக்ஷ்மியின் பரிபூரண அருளை பெற முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.